உனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்ல, பயமா இருக்கு சார். உள்ள இருக்கிற அந்த பயத்தை நான் அன்னைக்கு யார்கிட்டயும் காமிக்கல. அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தோணுது. எது நடந்திருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்க எனக்காக ஒரு வாட்டி அங்க வரணும் சார். நீங்க அபிஷியலா வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போலீஸோட ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் மைதிலியோட அப்பா கேஸ் கொடுத்திருக்காரு. சிபிஐ வச்சு விசாரிக்கணும்னு சொல்லிருக்காரு. அந்த ஆர்டரும் இருக்கு. சோ நீங்க அபிஷியலாவே வரலாமே சார். அதெல்லாம் வரலாம். ஜமீன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வீட்டு இன்னும் விக்கலையா? இல்ல சார், கரெக்டான கிளைண்ட் இன்னும் மாட்டல. இப்ப டாக்டர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் டாக்டர் பாபு சொல்லிருக்காரு, அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காராம். ஏதோ மெடிக்கல் ரிசார்ட் தொடங்கணுமா. என் டவுட் கேட்கட்டுமா? செத்து போன அந்த பொண்ணு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வந்ததா? ஆமா சார். அந்த வீட்டை பத்தி ஒரு விஷயமுமே தெரியாத அந்த பொண்ணு லேட் நைட்ல, அதுவும் தனியா இருந்த பெட்ரூமை விட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல? செத்து போனது படியில இருந்து விழுந்துதானே? ஆமா சார். பெட்ரூம்ல இருந்து ஸ்டெப்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு? அவ வந்ததுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். என்ன அது? அதுதான் கண்டிப்பா அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம். அது நேச்சுரலா இருந்தாலும் சரி, சூப்பர் நேச்சுரலா இருந்தாலும் சரி, அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். சார், நான் சாய் பேசுறேன். வாட் அ கோஇன்சிடென்ஸ். நீ சொன்ன கேஸ் ஃபைல தான் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் கால் பண்றேன். சரி சார், தேங்க்யூ சார். டாக்டர் பாபு அந்த வீட்டை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? யாரோ கேக்குறாங்கன்னு வழியம்மா சொன்னாங்க. நீயே பாரு, அடி மாட்டு விலைக்கு தான் பேசி முடிப்பாங்க. அதுவும் பிச்சை காசுக்கு. சும்மா கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீ ஒரு இடியட். அதனாலதான் இந்த விஷயம் எல்லாம் உனக்கு புரியல. உன்னோட சித்தப்பா டாக்டர் கிருஷ்ணனும் அந்த பாபுவும் சரியான மொள்ள மாறிங்க. இது எல்லாமே அவங்களோட பிளானா தான் இருக்கும். அடிமாட்டு வலிக்கு பாட்டியை ஒத்துக்க வச்சிருப்பாங்க. அந்த காப்ராக்கும் இதுல பங்கு இருக்கும் பாரு. இப்ப எதுக்காக அந்த மனுஷனை இழுத்துட்டு இருக்க? அவனை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற? ரூம்குள்ள இருந்தப்ப நீ பயப்படலையா? பயந்திருந்தா அன்னைக்கே சொல்லிருப்பான்ல. காப்ரால எவ்வளவு பெரிய கோப்ரா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அதுக்கு அவசியமும் இல்ல. தயவு செஞ்சு அந்த மனுஷனை பத்தி நீ பாராட்டவும் வேண்டாம், திட்டவும் வேண்டாம். ப்ளீஸ். சொல்லுவேன், தோணும் போதெல்லாம் சொல்லுவேன். செக்கடாவது கேட்டு போ. ஹாய், குட் மார்னிங் சாக்கோ. கொஞ்சம் என்ன வந்து மீட் பண்றியா? ஜமீன் பங்களாவா? பேய் கேஸா? அதுவும் பொண்ணா? சிபிஐல பத்மநாபன் சார் விசாரிச்சு விட்ட கேஸ் சார் அது. பிரச்சனையான கேஸ் சார் அது. நமக்கு எதுக்கு? பல கொலை கேஸ் நாம டீல் பண்ணிருக்கோம். ஆக்சிடென்ட் கேஸ், சூசைட் கேஸ். ஆனா இந்த பூதம் பேய் பிசாசுங்கிற கேஸ் எல்லாம் அதையும் விசாரிக்கணும். தப்பு நடந்தது உண்மைன்னா கோர்ட்ல அவங்களை ஆஜர்படுத்தி ஆகணும். மனுஷ குற்றம் பண்ணிருந்தா அது மனுஷனோட கோர்ட்ல, சூப்பர் நேச்சுரல் குற்றவாளியா இருந்தா தெய்வத்தோட கோர்ட்ல. தெய்வத்தோட கோர்ட்லயா? என்ன ஆச்சு இவருக்கு? நம்மளையும் ஒரே அடியா மேல அனுப்பிடுவாரோ? பத்மநாபன் சார் இந்த கேஸ விடுறதுக்கு என்ன காரணம்? சிபிஐ தான் விசாரிக்கணும்னு கேஸ் கொடுத்தது செத்து போன பொண்ணோட பேரண்ட்ஸ். ஆனா அவங்க கோவமும் ரொம்ப நாள் நீடிக்கல, கோஆபரேஷனும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஆஃப் த ரெக்கார்ட்ஸ், பத்மநாபன் சார் இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கு பிரச்சனை, கால் பிராக்சர் ஆயிடுச்சு. 1.5 மாசம் பெட்லயே இருந்தார் சார். அதுக்கப்புறம் விசாரிக்கலான்னு அந்த ஜமீன் வீட்டுக்கு போன அன்னைக்கு தலையில தேங்காய் விழுந்துச்சு சார். மயிர் இழையில தப்பிச்சாரு. உயிருக்கே ஆபத்துனா யார் சார் கேஸ கண்டினியூ பண்ணுவா? போலீஸா இருந்தாலும் சிபிஐயா இருந்தாலும் இந்த கேஸ்ல இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கன்ஃபார்ம். சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் எதிர்த்து நாம என்ன சார் பண்ண முடியும்? நமக்கு இது வேணாம் சார். நமக்கு இது வேணும் சார். அன்னைக்கு பத்மநாபன் சாரோட நீ கூட இருந்தியா? ஐயோ, நான் தலையிடவே இல்லை சார். அப்படின்னா சாக்கோ ஏன் கூட இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு பூதம் பிசாசு கேஸ் விசாரிக்கும் போது ஒரு நம்பூதிரியும் கூட இருந்தா நல்லா இருக்கும். நம்மளோட மேனன் விக்ரம் என்னைக்கு பெங்களூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு? கரெக்டான டேட் சொல்லல, வேணும்னா நான் விசாரிச்சு சொல்றேன் சார். சீக்கிரம் விசாரிச்சு சொல்லு. விக்ரமும் கூட இருந்தா இதுதான் பெஸ்ட் டீம். ஆனா அந்த டீம்ல இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப எமர்ஜென்சியா தீர்க்க வேண்டிய 2-3 கேஸ நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். பயந்துட்ட போல இருக்கு. சேச்சே, எனக்கு என்ன சார் பயம்? எமர்ஜென்சி இப்போதைக்கு இந்த கேஸ் தான் ரொம்ப எமர்ஜென்சி, ரைட் சார்? ஒரு வேல்யூபிள் ரீசன் இல்லாம அந்த பொண்ணு மைதிலி நடுராத்திரி தனியா அந்த ரூமை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டா. என்ன காரணமா இருக்கும் சார்? அது தெரிஞ்சா கேஸே முடிஞ்சது. அந்த விஷயத்துல தான் நாம ஃபோக்கஸ் பண்ணணும். அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். முதல்ல நீ ஜமீன் பங்களா இருக்கிற ஊருக்கு போயிட்டு வா.
சம்பவம் நடந்து 2-3 வருஷம் போயிருந்தாலும் அந்த ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க மூடியும் மறைக்கலாம், இல்ல ஏதாவது ஆதாரமும் கிடைக்கலாம். அந்த வீட்டுக்கும் போய் விசாரிக்கணுமா சார்? அந்த வீட்ல நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான் சார். அத நாம நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார். நீ பயப்படாம தைரியமா போயிட்டு வா. அதானே சார் இல்ல எது? தைரியம். ஏறு.